சோலோ லெவலிங்கில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்னா ஜின்னு தான். அதுக்கு மெயின் ரீசன் ஜின்னுட்ட இருக்க ஷேடோ ஆர்மி. ஜின்னுட்ட மொத்தம் 10 மில்லியன் ஷேடோஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் ஜின்னுவோட ஷேடோ ஆர்மி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டு அதையும் அப்படியே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் ஜின்னுட்ட இருக்க 10 மில்லியன் ஷேடோஸில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க டாப் 10 ஷேடோஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th டேங் இன்ட்ரடியூஸ் ஆனது ஒரு ரெட் கேட்டில். ஆக்சுவலாக அவங்க உள்ளே போகிறப்போ வந்து ஒரு ரெட் கேட்டாக இருந்திருக்காது. சி ரேங்க் லெவலில் இருக்க ஒரு கேட்டாக தான் இருந்திருக்கும். அந்த ரைடர் லீட் பண்ணது கெம்சல் ஏ ரேங்க் ஹண்டர். உள்ளே போனதுக்கு அப்புறமா அது வந்து ரெட் கேட்டாக இருந்திருக்கும். ஸோ உள்ளே இருக்க நிறைய பேர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அதனால கெம்சல் வந்து ஒரு பிளான் பண்ணுவான். அங்கே இருக்க டீமை வந்து ரெண்டாக பிரிப்பான். சி ரேங்க் லெவலுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் ஒரு டீமாகவும் அதுக்கு மேலே இருக்கவங்களை ஒரு டீமாகவும் பிரித்து அவன் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவான். ஏன்னா அப்போ தான் அவனால் சர்வே ஆக முடியும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஜின்னுவுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த டஞ்சனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஐஸ் எல்ஃப்ஸும் ஐஸ் பியர்ஸும் இருக்கும். ஜின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ் பியர்ஸை வந்து டிஃபீட் பண்ணுவான். அதுக்கு வந்து அவனோட ஷேடோ ஆர்மிஸை வந்து சமன் பண்ணியிருந்திருப்பான். ஐஸ் பியர்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதோட லீடர் தான். அதோட லீடரை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேலே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இவனோட ஷேடோவை வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பான், டேங்க். இதோட பவருங்கிறது இதோட ஸ்ட்ரென்த் வந்து கொலாசல் லெவலில் இருக்கும். இது அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லையா, அந்த அட்டாக்கிங் பவருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஹண்டருக்கு எப்படி ரேங்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஷேடோஸுக்கும் ரேங்க் இருக்குது. அதில் டேங்கோட ரேங்க் வந்து 9th கைசல் வந்து ஜின்னுவுக்கு வந்து பேட்டில் இல்லாமல் பர்சனலாக நிறைய ஒர்க்குக்கு வந்து இது யூஸ் ஆகிருந்திருக்கும். ஜின்னு டெவலப் பண்ணுறதுக்காக டீமன் கேஸ்டில் வந்து சமன் ஆயிருப்பான். அங்கே நிறைய பவர்ஃபுல்லான டீமன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக டீமனை கில் பண்ணதுக்கு அப்புறமா இவனோட ஷேடோவை வந்து ஆக்க முடியாது. ஏன்னா டீமன்ட்ட இருக்க மானா வந்து பியூராக இருக்காது. ஸோ அதனால அது மேலே வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான டீமனாக இருந்தவன் தான் பாரன். ஸோ அவன் தான் டீமனோட கிங்கு. அவனோட பேட்டில் மவுண்டாக தான் கைசல் இருக்கும். ஆக்சுவலாக அதோட ரியல் நேம் வந்து கைசலின். ஜின்னு டீமன் கிங் பாரனோட பேட்டில் பண்ணியிருப்பான். அந்த பேட்டில்ங்கிறது ரொம்ப டெப்த்தாக தான் போகும். அந்த பேட்டிலில் பாரனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேசல் மேலே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட நேம் இருக்கு இல்லையா, கைசலின் அப்படிங்கிறது அதுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜின்னு வந்து அதுக்கு கைசலின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருந்திருப்பான். இதோட பவர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஜின்னு வந்து இதை அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாட்டான், டிராவல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவான். இதோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சென்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த சென்சிங்கை வந்து இது என்ஹான்ஸ் பண்ணும். 8th ஜிமா. இது வந்து ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர். இதோட பவர் வந்து நிறைய காட்டியிருக்க மாட்டாங்க. பட் டெஃபினட்டா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோ தான் ஜிமா. ஜிமாவோட அப்பியரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து ஒரு வாட்டர் சர்பன்ட் மாதிரி இருக்கும். அதனால தண்ணிக்குள்ள தான் ரொம்ப பவர்ஃபுல்ட்டு கிடையாது, வெளியிலேயுமே இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர் தான். இது எப்போ இன்ட்ரோ ஆயிருக்குன்னா மேஜிக்கல் கிரியேச்சரோட ரைட் அப்போ தான் வந்து இது இன்ட்ரோ ஆயிருந்திருக்கும். அந்த ரைட்ல ஆஜின் கில்ட்டுமே இருக்கும். இந்த ஆஜின் அப்படிங்கிறது நம்ம ஜின்னோட ஓன் கில்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஹண்டர்ஸ் வந்து அதை டிஃபீட் பண்றது ட்ரை பண்ணிருப்பாங்க, முடியாது. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர். ஹண்டர்ஸுக்கு ரொம்ப டஃபா ஆனதுக்கு அப்புறம் தான் ஜின்னு வந்து இந்த பேட்டில வந்து டேக் பண்ணுவான். டேக் பண்ணி ஜின்மாவை டிஃபீட் பண்ணி அது மேலே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ ஆக்கியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் வந்து ஒரு நோட் பண்ணுவான். அதோட மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வேரி பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் ஆக்கலாம், ரொம்ப பெருசாகவும் ஆக்கலாம். அப்படி சைஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்படி சேஞ்ச் ஆகிறப்போ அதோட பவருங்கிறது மாறாது. அந்த பவருங்கிறது ஒரே லெவலில் தான் இருந்திருக்கும். இதோட எபிலிட்டி சைஸ் மேனிப்புலேஷன் ரீஜெனரேஷன். இதோட ரேங்க் வந்து எலைட் நைட்டு. 7th அயன். நிறைய பேரோட ஃபேவரட் ஷேடோவில் வந்து அயனுமே ஒரு ஷேடோவாக இருக்கும். ஜின்னு ஒரே ரைடில் 2 பவர்ஃபுல்லான ஷேடோஸ் வந்து இவனோட ஷேடோ ஆர்மியில் வந்து ஆட் பண்ணியிருப்பான். ஒன்று வந்து டேங்க், இன்னொன்று வந்து அயன். அயனோட ரியல் நேம் வந்து கிம்சல் ஏ ரேங்க் ஹண்டர். சி ரேங்க் கேட்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்போ அது ரெட் கேட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ரைடப்போ தான் கிம்சல்லையுமே கில் பண்ணி இவனோட ஷேடோ வந்து ஆக்கியிருந்திருப்பான். கிம்சலுக்கு ஜின்னு மேலே வந்து ஒரு ஹேட் இருக்கும். கிம்சல் வந்து டீமை ஸ்பிளிட் பண்ணாலையா, ஸோ அவனோட டீமில் இருக்கவங்க வந்து பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பட் அவங்களால சர்வே இருக்க முடியாது. அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து சர்வே இருப்பாங்க இல்லையா, இதைத்தான் ரொம்பவே ஹேட் ஆவான். இதுக்கு காரணம் வந்து ஜின்னு தான் சொல்லிட்டு ஜின்னு வந்து கில் பண்ண வந்து ட்ரை பண்ணுவான். ஒரு சைடு வந்து பருக்கா, அவன் தான் ஐசெல்ஸோட லீடர். இன்னொரு சைடு வந்து கிம்சல் ஏ ரேங்க் ஹண்டர். அப்போ ஜின்னு கிம்சல்லை கில் பண்ணி அவன் மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ ஆக்கி தான் ஐசெல்ஸோட லீடராக இருக்க பருக்கா வந்து டிஃபீட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அயன் இருக்கான் இல்லையா, அயன் வந்து ஷேடோ ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப கிரேசியாக வந்து பிஹேவ் பண்ணுவான். அவன் ஆல்ரெடி ஏ ரேங்க் ஹண்டர் தான். பட் ஜின்னோட ஷேடோ ஆனதுக்கு அப்புறமா அவனோட பவருங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவன் ஹியூமனாக இருந்ததை விட ஷேடோவாக இருக்கப்போ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோவாக இருந்திருப்பான். அவனோட ரேங்க் வந்து எலைட் நைட்டு. 6th கிரீடர். ஜின்னு மேலே ரொம்ப ஹேட்டாக இருந்த ஒரு பர்சனில் வந்து கிரீடுமே ஒருத்தன். இவனோட நேம் வந்து ஹவாங் டாங் ஜூ. இவன் ஸ்கேவெஞ்சர் கில்டில் இருக்கான். இவன் ஏன் ஜின்னு மேலே ரொம்ப கோவமாக இருக்கான்னா, ஜின்னு வந்து இவனோட பிரதரை டஞ்சனுக்குள்ளே வந்து கில் பண்ணியிருப்பான். அதனால ஜின்வை கில் பண்ணுறதுக்காக அவன் வருவான். பட் அப்போதைக்கு அவனால் மீட் பண்ணியிருக்க முடியாது. அவன் மீட் பண்ணுறப்போ ஜின்னு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர் ஆயிருப்பான்.
ஆயிருப்பான். ஸோ இவனால் டிஃபீட் பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி ஒரு பிளானை போடுவான். அது தாமஸ் ஆண்ட்ரே இருக்கா இல்லையா, அவனோட சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருப்பான். அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர். பட் அந்த பிளானுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அதில் வந்து ஜின்வோ வந்து இவனால் டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. ஜின்வோ அவனை டிஃபீட் பண்ணி அவன் மேலே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ ஆக்கியிருந்திருப்பான். இவன் ஆல்ரெடி எஸ் ரேங்க் ஹண்டர் தானே. ஸோ அப்போவே அவனோட பவருங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இவனோட ஷேடோ ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். இவனோட எபிலிட்டிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த்து, ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவான். இவனோட ரீஜெனரேஷனும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இவனால் கான்வர்சேஷனும் பண்ண முடியும். கிரீடோட ரேங்க் வந்து ஜெனரல். 5th டஸ்க்கு. டஸ்க்கு வந்து ஒரு ஆர்க்கு. அதோட ரியல் நேம் வந்து கார்கல்கன். ஆர்க்ஸோட ஹெட்டாக இருந்திருப்பான். ஏராங் ஹண்டர்ஸ் தான் ரைட் போவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ். கார்கல்கன் டீமில் இருக்க ஆர்க்ஸோட இவங்களால பேட்டில் பண்ணி வின் பண்ண முடியாது. இது உங்களுக்கே தெரியும். அதனால இவங்க வந்து எல்லா ஹண்டர்ஸுமே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. கார்கல்கன் வந்து இவங்க எல்லாத்தையும் கில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜின்வு வந்து அவனோட ஷேடோஸை வந்து சமன் பண்ணுவான். அங்கே இருக்க ஆர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கார்கல்கன் தான். ஸோ அவனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் மேலே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ ஆக்கி இருந்திருப்பான். அவனை டிஃபீட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா இவனுக்கு வந்து நிறைய எபிலிட்டி இருக்கு. ரேங்க் வந்து கமாண்டர். 4th இக்ரீஸ். நிறைய பேரோட ஃபேவரட் ஷேடோனா அது இக்ரீஸாக தான் இருக்கும். இக்ரீஸ் தான் ஜின்வு ஆர்மிலேயே ஃபர்ஸ்ட் ஷேடோ, ரொம்ப பவர்ஃபுல்லான ஷேடோ. இக்ரீஸ் வந்து ரெட் நைட் கிரியேச்சர். இக்ரீஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஜின்வால வந்து டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இக்ரீஸ்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உனக்கு இருந்திருக்கும். நெக்ரோமான்சர்ஸ் இவங்க வந்து நிறைய பேரை வந்து சமன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் டீல் பண்ணிட்டு தான் ஜின்வால வந்து இக்ரீஸ் கிட்ட போக முடியும். அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்கை ஃபைண்ட் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணி இக்ரீஸுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ண போயிருப்பான். ஜின்வோ இக்ரீஸோட பேட்டில் பண்றப்போ ஆல்மோஸ்ட் டெத் ஆயிருக்கணும். ஒரு லக்குனால தான் அங்கேருந்து வந்து அவன் எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். ஜின்வோ இக்ரீஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா ரைஸ் கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவான். இவனோட ஃபர்ஸ்ட் ஷேடோ ஆர்மியில் ஜாயின் ஆனது வந்து இக்ரீஸ் தான். இக்ரீஸ் ஜின்வோட ஷேடோ ஆனதுக்கு அப்புறமா அவனோட பவருங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவனோட ரேங்க் வந்து மார்ஷல். ஸோ மார்ஷல் ஆனதுக்கு அப்புறமா அவனால கான்வர்சேஷனும் பண்ண முடியும். தேர்டு பெரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோ. ஜின்வூட்ட லாயலா இருக்க ஷேடோல ரொம்ப முக்கியமான ஷேடோ வந்து பெரு. பேரை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்ல பேட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவன் ஃபர்ஸ்ட் சம்மன் பண்றது வந்து பெருவா தான் இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், லாயலாவும் இருக்கும். பெரு என்றானது ஜேஜு ஐலாண்ட்ல பெருவுக்கு அகைன்ஸ்டா எஸ் ரேங்க் ஹண்டரால கூட நிக்க முடியாது. நான் சொல்றது ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இல்ல, நிறைய எஸ் ரேங்க் ஹண்டரா இருந்தா கூட பெருவை டிஃபீட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோட்டோ ருயூஜி ஜப்பான்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டரா இருப்பான். ஸோ அவன் பெருவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். பெரு ரொம்ப ஈஸியாவே வந்து ருயூஜி வந்து கில் பண்ணியிருக்கும். ஜின்னு டிஃபீட் பண்றதுக்கும் பெரு வந்து ஈஸியா இருந்திருக்காது. ஜின்னு டெத் அண்ட் ஆண்ட்மெல்லாம் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருப்பான். ஸோ அந்த பேட்டில் கொஞ்சம் டஃபா போய் ஜின்னு வந்து பெரு வந்து டிஃபீட் பண்ணிருப்பான். டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ ஆக்கி இருந்திருப்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த கம்யூனிகேட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் புரியாது. ஒரு சில ஹண்டர்ல மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். பெரு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷேடோ. கொரியன் டிராமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இன்னும் கனெக்ட் ஆகிற ஒரு ஷேடோ வந்து பெரு இருக்கும். பெருவோட எபிலிட்டினா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதோட அட்டாக்கிங் பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். இன்னும் ரீஜெனரேஷனும் அதிகமாக இருக்கும். பெருவோட ரேங்க் வந்து மார்ஷல். செகண்ட் காமிஷ். காமிஷ் வந்து ஒரு டிராகன். இது வந்து ஜின் வந்து டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இது மேலே எப்போ ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அசோசியேஷனில் ஜின்னுவை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஜின்னு வைக்கிற ஒரு டிமாண்ட் என்னன்னா காமிஷை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் காமிஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிராகன். ஸோ அந்த டெத்தான காமிஷ் மேலே ஜின்னு வந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டெத்தாக இருந்தது இல்லையா, அதனால இவனோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ங்கிறது வந்து ரொம்ப நேரம் இருக்காது. அதோட எபிலிட்டிங்கிறது டிராகன் ஃபியர், டிராகன் பிரீத். காமிஷோட ரேங்க் வந்து மார்ஷல். ஃபர்ஸ்ட் பெலியன். இதுதான் எல்லா ஷேடோஸ்லயுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோ. இந்த ஷேடோ அப்படிங்கிறது ஜின் வந்து டிஃபீட் பண்ணி இவனோட ஷேடோ வந்து ஆயிருந்திருக்காது. இது வந்து ஆஸ்பானோட ஒரு கிஃப்ட். ஜின்வோ மற்ற மோனார்க்கோட பேட்டில் பண்ணி டிஃபீட் பண்ணனால இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மோனார்க்கா இருப்பான். ஸோ அதனால இவனுக்கு கிடைச்ச ஒரு ஷேடோ தான் பெலியன். பெலியன் வந்து ஆஸ்பானோட ஷேடோ. ஆஸ்பான் தான் ஃபர்ஸ்ட் மோனார்க்கு. அவனோட ஆர்மி இருக்கு இல்லையா, அந்த ஆர்மியை லீட் பண்ணது பெலியன். ஸோ எல்லா ஷேடோஸை கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோனா அது பெலியன் தான். பெலியனோட ரேங்க் வந்து ஜெனரல் மார்ஷல். ஸோ இதான் என்னோட ரேங்கிங். நீங்க வந்து எந்த ஷேடோஸ் உங்களோட ஃபேவரட், நீங்க எந்த ஷேடோஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.